அன்பு நிறைந்த இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து கால தியான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செயலாற்றுகின்றவர்களாய் உமக்கேற்ற ஒரு நற்சாட்சிகளாய் வாழ நிற்கிருவை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தியான பகுதிக்கான தலைப்பு லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். லூக்கா 2:10. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-9 வரையிலே வாசிக்கின்ற பொழுது நற்செய்தியை அறிவிப்பதற்கு பயப்படாதிருங்கள், கடவுளிலிருந்து நமக்கு வருகின்ற அழைப்பிற்கு கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றார், ஸ்திரப்படுத்துகின்றார். பயப்படாதிருங்கள். யாருக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கு பயப்பட வேண்டும் என இந்த பகுதி லூக்கா 12:1-9 வரையில் தெளிவாய் கூறுகின்றது. நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு கடவுள் நம்மை இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகின்றார், ஊக்கப்படுத்துகின்றார். முதலாவதாக, மனுஷருக்கு பயப்படாதிருங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷருக்கு பயப்படுதல் மிகவும் மோசமான ஒன்று. மனுஷருக்கு பயப்படுத்துதல் அவனை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தும். மனுஷருக்கு பயப்படுதலின் விளைவு என்ன? மனிதன் தன் உள்ளத்திலும் மனதிலும் குழப்பமடைந்து தன் சமாதானத்தை இழந்து போகிறான். மனிதன் கடவுளுக்கு முழுமையாக ஒப்படைப்பதை இழக்கின்றான். மனிதன் பயப்படுதலினாலே வாழ்க்கை திசை திரும்பி கடவுளின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதை விட்டுவிடுகின்றான். மனுஷருக்கு ஏன் பயப்படக்கூடாது? மனித ஆற்றல் அல்லது வல்லமை ஒரு வரையறைக்கு உட்பட்டது. மனிதன் ஒருவருடைய ஆத்துமாவை அல்ல, சரீரத்தை மட்டுமே கொல்ல முடியும். மனிதனின் வல்லமையினால் ஒருவரை இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்ப முடியுமே தவிர பரலோக ராஜ்யத்தை விட்டு அனுப்ப முடியாது. மனிதனின் வல்லமை ஒருவரை உலகத்தை விட்டு பிரிக்க முடியுமே தவிர அவரது உயிரை அல்ல. மனிதன் இவ்வுலகில் வாழும் மக்களிடமிருந்தும் விசுவாசிகளிடமிருந்தும் நம் உறவுகளை துண்டிக்க முடியுமே தவிர கடவுள் மேல் உள்ள அன்பினின்று நம்மை பிரிக்க முடியாது. பவுல் கூறுகின்றார் ரோமர் 8:39. எதுவும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கின்றேன். மனிதருக்கு பயப்பட வேண்டாம். ஏனெனில் அவரது வலிமை ஒரு வரையறைக்கு உட்பட்டது. நாம் ஏன் மனிதருடைய துன்புறுத்தலுக்கும் அல்லது சகல உபத்திரவங்களுக்கும் பயப்படக்கூடாது? கிறிஸ்துவுக்காக மனுக்குலம் நற்செய்தியினால் சந்திக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இவ்வுயரிய நோக்கம் நிறைவேற மனுஷருக்கு பயப்படாதிருங்கள். மனுஷருக்கு பயப்படாமல் இருப்பதற்கான மாற்று வழி என்ன? மாறாக நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கடவுளுக்கு பயப்படுங்கள். லூக்கா 12:3 சொல்லுகிறார், கொலை செய்த பின்பு நரகத்துல தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள். கடவுள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழித்து நரகத்தில தள்ள ஆற்றல் உடையவர். ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே நாம் பயப்பட வேண்டும். ஒருவரும் அழிந்து போவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதே கடவுளின் நோக்கமாகும். அனைவரும் மீட்டு ரட்சிப்பதற்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் உலகிலே அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பை ஏற்படுத்தினார். மனுஷருக்கு பயப்படாதிருங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள். இரண்டாவதாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று, வாழ்வின் தேவைகளின் குறைவுகளை கண்டு பயப்பட வேண்டாம், சர்வ வல்லவருக்கே பயப்படுங்கள். லூக்கா 12:22 எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். லூக்கா 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள், கடவுளாலே நாம் மறக்கப்படுவதில்லை. நாம் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் அறிந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். லூக்கா 12:24 காகங்களை கவனித்து பாருங்கள், பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எனவே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4:6-7 தெளிவாய் சொல்லுகின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சர்வ வல்லவருக்கு பயப்படுங்கள், சர்வத்தையும் அறிகிறவருக்கு பயப்படுங்கள், சர்வத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவருக்கு பயப்படுங்கள், சர்வத்தையும் போஷிக்கிறவருக்கு பயப்படுங்கள், சர்வ சிருஷ்டியினிடத்திலும் அன்பு பாராட்டுகிறவருக்கு பயப்படுங்கள். உங்கள் வாழ்வின் தேவைகளின் குறைவுகளை நிறைவாக்குகிறவருக்கு பயப்படுங்கள். உங்களை காண்கிற தேவன், உங்களை பாதுகாக்கின்ற தேவன், உங்களை பராமரிக்கின்ற தேவன், உங்களை ரட்சித்து வாழ்வளிக்கின்ற கடவுளுக்கே பயப்படுங்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவை அறிக்கையிட பயப்பட வேண்டாம், கிறிஸ்துவை மறுதலிக்க பயப்படுங்கள். லூக்கா 12:8-9 உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் கிறிஸ்துவுக்காக உண்மையாயிருக்க அழைக்கப்படுகின்றோம். துன்பத்தினூடே கடந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்கு உண்மையாயிருக்க ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் காணப்பட வேண்டிய உயரிய நோக்கமாகும். நினைத்து பார்க்க கூடாத மிகவும் கடினமான தருணங்களிலும் கூட நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இவ்வுலகத்தில் அவரை அறிக்கை பண்ணவும் அவரை அறிவிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு பயப்படுதலின் பொருள் என்ன? கடவுள் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மாசில்லாதவர், நியாயம் உள்ளவர்.
கடவுள் தமது பரிசுத்தத்தோடு வெளிப்படும் போதும் தம்முடைய சிங்காசனத்தில் நீதியை நிலைநாட்டுகின்ற பொழுதும் நாம் கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் பயபக்தியோடும் நிற்க அழைக்கப்படுகின்றோம். மாறுபாடான சந்ததிக்கு முன்பாக நம்மை விரோதிப்பவர்கள், பரியாசம் பண்ணுபவர்கள், தூஷிப்பவர்கள், சபிப்பவர்கள், கேள்வி கேட்பவர்கள், நம்மை தவிர்ப்பவர்கள் முன்னிலையிலே நாம் தைரியமாய் கிறிஸ்துவை அறிக்கையிடவும் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அறிவிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 10 அதிகாரம் 9, 10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பச் செய்தார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். லூக்கா 12:9. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். கடவுளை எவ்வழியாய் நாம் மறுதலிக்க முடியும்? நம் வார்த்தையினாலே கடவுளை மறுதலிக்க முடியும். நம்முடைய செயல்களினாலே கடவுளை மறுதலிக்க முடியும். நம்முடைய மௌனத்தினாலும் நாம் கடவுளை மறுதலிக்க முடியும். பேச வேண்டிய இடத்துல மௌனமாய் இருப்பது, அல்லது தீமைக்கு எதிராய் போராட வேண்டிய இடத்துல மௌனம் சாதிப்பது கிறிஸ்துவை மறுதலிப்பதாகும். எனவே நம் வார்த்தையினால், செய்கையினால், மௌனத்தினால் நாம் கிறிஸ்துவை நாம் மறுதலிக்க முடியும். மார்க் 8:38 ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார். மத்தேயு 7:23 நான் ஒரு காலும் அவர்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். எனவே இந்த நாளின் சிந்தனைகள், எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும், துன்பத்திலும், பாடுகளிலும் மனுஷருக்கு பயப்பட வேண்டாம், கடவுளுக்கே பயப்பட வேண்டும். உன் வாழ்வின் தேவைகள், குறைவுகளுக்காக பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எல்லா தேவைகளையும், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட பயப்பட வேண்டாம், கிறிஸ்துவை மறுதலிக்கவே பயப்படுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும்படி பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கடவுளின் வாக்குத்தத்தம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எங்களை நீர் அழைத்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து உலகத்தில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாய், உலகத்தை கண்டு மனிதரை கண்டு நாங்கள் பயப்படுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் வந்த தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்பதை நாங்கள் உலகமெங்கும் சென்று பறைசாற்ற நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழிய பாதையிலே வருகிறதான நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இவைகளை கண்டு நாங்கள் அஞ்சி ஓடுகிறவர்களாய் அல்ல, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற நிலையில தைரியமாய் உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மறுதலிக்கிறதற்கு பயப்படுகின்றவர்களாகும், அறிக்கையிடுவதற்கு பயப்படாதவர்களாகும் இருந்து செயலாற்ற நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கடவுளுடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் கிருபைக்கும் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம் இன்றுவென்று சதா காலையிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.